இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்காக நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஜெயின் கவுரா மீனுக்கு என்ன ஃபுட் போட்டா சீக்கிரமா வளரும்னு கேட்டிருந்தாரு. ஓகே, சூப்பரான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் அதில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஜெயின் கவுரா மீனை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி சொல்றேன். ஜெயின் கவுரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வெரைட்டில இருக்க ஃபிஷ். பட் சாஃப்ட்டா இருக்கும். இதோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க வந்து ஜாலியா விளையாடலாம் இதுக்குள்ள. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இத அதிகமா கேர் பண்ணிக்கணும். ஓவர் கேர். ஃபில்ட்ரேஷன் பக்காவா வச்சிருக்கணும். ஃபுட் ஒழுங்கா ஃபீட் பண்ணணும். ஸ்கின் டிசீஸ்லாம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஒட்டுண்ணி மாரி ஏதாவது வந்து ஒட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. பிளட் பாம் மாரி ஏதாவது உடம்புல பூந்துக்கிட்டு இது ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஓகே. அதனால கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன்லாம் ப்ராப்பரா பார்த்துக்க வேண்டாம். இருந்தா மட்டும் இந்த மீன வாங்கிக்கோங்க. ஓகே. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5 ஃபீட் குடுக்கறது பெஸ்ட்டு. ஓகே. சஞ்சய் ப்ரோ கேட்டதுக்கான கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். உங்களோட ஜெயின் கவுரா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் இருக்குன்னா, அதுக்கு வாய்க்கு போற அளவுக்கு ஒரு ஃபிஷ் குடுக்கணும்னா, நீங்க கப்பி ஃபிஷ் குடுக்கலாம். செம ரிச் புரோட்டீன் இருக்கும். செம ஃபாஸ்ட் குரோத் 2 இன்ச்ல இருக்கும். 3 இன்ச்லயும் இருக்கும். சீக்கிரமாவே 1 மாசத்துல நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 இன்ச் டூ 7 இன்ச் வளர்க்க முடியும். செகண்ட் பிளேஸ்ல பிளட் பாம் வச்சிருக்கேன். செம்மையான உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இத போட்டா. டெஃபினெட்லி யூஸ் பண்ணி பாருங்க. எல்லா 2 இன்ச், 3 இன்ச் இருக்கிற எல்லா ஃபிஷ்க்குமே பிளட் பாம்ஸ் போடலாம். செம்ம ரிசல்ட் தெரியும். ஓகே. காமனா நீங்க பிளட் பாம் எடுத்தீங்கனாலே செம ரிசல்ட் தெரியும். ஏன்னா லைவாவும் இருக்கும். அதே சமயத்துல ரிச் புரோட்டீன் அதுல இருக்கு. ஓகேவா? நீங்க இத வந்து ஒரு 3 டூ 4 இன்ச் இருக்கிற கௌரா மீனுக்கு தாராளமா போடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ₹10 கேட்டாலே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டேஸ்க்கான இத ஃபீட் குடுத்துருவாங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து அத அப்படியே லைவாவே நீங்க அப்படியே குடுத்துடலாம். ஒரு 2 நாள் அப்படி 2 நாள் வச்சுக்க முடியும். அப்படியே கூட குடுத்துடலாம். தேர்ட் பிளேஸ்ல சிக்கன் ஆட். ஏன் சிக்கன் ஆட்னா, இது வந்து எல்லா கோழி கடையிலயுமே கிடைக்கும். நீங்க சும்மா போய் நின்னு கேட்டாலே ஃப்ரீயா கூட குடுப்பாங்க. ஓகேவா? இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இத நல்லா சும்மா சின்னதா நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி சின்ன மீன குடுங்க. இல்ல அப்படியே கூட உங்க பெரிய மீனுக்கு போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ல ஒரு 10 இன்ச் வளர்ந்துச்சுன்னா, நீங்க அந்த மாரி டைம்ல குடுத்தீங்கன்னா, செம்ம ரிசல்ட் தெரியும். சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேவா? மீன் செம்மையா வளரும். 4த் பிளேஸ்ல கீரை. எந்த கீரை வேணா குடுங்க சாப்பிடும். வெள்ளார கீரை எந்த கீரை வேணா குடுங்க. சூப்பரா சாப்பிடும். செம்ம ரிசல்ட் தெரியும். செம்ம குரோத் தெரியும். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க சும்மா கடையில கேட்டா ₹10 தருவாங்க. ஏதாவது கடை கீழ எங்கேயா பேசிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 5த் பிளேஸ்ல பெல்லட்ஸ் தான் இருக்கு. ஃப்ளோட்டிங் ஓகேவா? இந்த பெல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம புரோட்டீன் இருக்கும். 25 கிராம் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கும். ஸோ மஸ்ட்டு உங்க கௌரா மீன் குடுத்தீங்கன்னா, செம்ம ரீச் கிடைக்கும். செம்ம குரோத் கிடைக்கும். ஓகேவா? அதுவும் இந்த பிராண்டு மட்டும் இல்ல. இதோட நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் ஜெயின் கௌரா மீனுக்காகவே புரோட்டீன் இருக்கு பாருங்க. ஒரு 23க்கு மேல அபோவ் புரோட்டீன் இருக்கக்கூடிய பெல்லட்ஸா போட்டீங்கன்னா, செம்ம குரோத் தெரியும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு தான் ஒரு 699 வரும். டெலிவரி சார்ஜோட ஒரு 700, 800க்குள்ள வரும். ஓகேவா? காசு இருக்கு. செலவு பண்ண ரெடினா, கண்டிப்பா இத பண்ணுங்க. ஓகே. பட் எது போட்டாலும் தெரியும். பட் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லாஸ்ட்டா சொல்றேன். ஓகேவா? இது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணத வச்சு இது போட்டுருக்கேன். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. செம்மையான ரீச் தெரியும்னா, ட்ரை ஷிம்ப்ஸ் போடுங்க. இல்லன்னா, நீங்க அப்படியே உங்க வீட்ல வாங்குற எறா கூட கட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டர்ல கழுவிட்டு நல்லா போடுங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி போடுங்க. செம்மையான ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா தெரியும். அக்ரெசிவ்னஸும் ஓவரால் டீசென்ட்டா மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகே. தென் ஹேண்ட் ஃபீடிங் ட்ரை பண்ணிக்கோங்க. இத வச்சு நல்லாவே ஃபீட் ஆகும். தென் நல்லாவே குரோத் தெரியும் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே மத்தவங்க சொல்லி இப்ப நான் போட்டிருக்கிறது. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எது போட்டா நல்லா சாப்பிடும்ன்றத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே. நான் வளர்த்ததுல எதெல்லாம் சாப்பிட்டுருக்கு, என்னோட ஃபிஷ் எதெல்லாம் சாப்பிட்டுருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இதுவரைக்கும் குடுத்ததுல குக்கும்பர் குடுத்துருக்கேன். பட் ரொம்ப ஹார்டா இருக்க குக்கும்பர் குடுத்ததில்ல. சாஃப்ட்டா இருக்க குக்கும்பர் குடுத்துருக்கேன். சாஃப்ட்டா குடுத்தீங்கனாலே, அதுக்கு எந்த டேமேஜ் இல்லாம சீக்கிரம் டைஜெஸ்ட் ஆயிரும். சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் குரோத்துக்கு. தென் சிக்கன். சிக்கன் ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 2 டைம்ஸ் தான் போடுவேன். அதுக்கு மேல போ மாட்டேன். ஏன்னா, டைஜெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதுக்காக ஓகேவா? நீங்களும் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குடுக்காதீங்க. தென் டைஜெஷன் ப்ராப்ளம் வரும். தென் டொமேட்டோ. சூப்பரா இருக்குங்க. செம்மையா சாப்பிடுவோம். பட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுங்க. சின்னதா இருந்தா. பெருசா இருந்தா ஒரு ஸ்லைஸ் அதையும் பாதியா கட் பண்ணி குடுங்க. டைஜெஷன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே. அதுவும் 2, 3 பீஸ் போதும். அதுக்கு மேல போடாதீங்க. தென் பப்பாயா. அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி குடுத்தா செம்மையா சாப்பிடும். செம்ம ரீச் தெரியும். உங்களுக்கு அந்த குரோத்லே செம்மையா இருக்கும். இத நான் டாப் 4 நான் ஃபீட் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்பினச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஷிம்ப்பு, அதுக்கப்புறம் இந்த பிளட் வார்ம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாவே யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நானும் யூஸ் பண்ணது தான். ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஓகே. நல்ல குரோத் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு 6 மாசத்துல 1 அடி வந்துருச்சுங்க. ஒரு 5 மாசத்துலயே 1 அடி வந்துருச்சு. ஓகேவா? டைம் வெயிட் பண்ணி தான் நான் ஒரு 2 இன்ச்லேருந்தே அவ்வளோ பெருசு வளர்த்துருக்குன்னா யோசிச்சு பாருங்க.
ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நான் ஒரு கம்மியா தான் போடுவேன். அதுக்கே செம்மையா வளர்ந்துரும். எனக்கு சரியா தெரியல. பட் கம்மியா போடும் வந்து நீங்க ரெகுலரா குடுத்தீங்கனாலே சூப்பரா இருக்கும் உங்க மீன். ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணீங்கன்னா தான் உங்க ஃபிஷ்க்கான குரோத் தெரியும். ஒரேடியா போட்டு ஒண்ணே ஒண்ணு போட்டு பண்ணீங்கன்னா வேஸ்ட் ஓகேவா? ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க. ஓகே. ஒரு லிமிட் வச்சு செட் பண்ணி இத குடுத்துருங்க. அதுவே போதும். அத 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுங்க. காலைல, நைட்டு அவ்வளோதான் போதும். ஓகே. இதோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுச்சு. வேற ஏதாவது ஃபிஷ்க்கு உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா போடுறேன். ஓகேவா? உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிஷ் வளர்க்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டாடா பை பை. சி யூ.